ஹலோ, உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஃபோன் நம்பர் தானங்க கேட்டேன். கொடுத்தா குறைஞ்சா போயிட போகிறீங்க. அண்ணே ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. ஜஸ்ட் மிஸ். சரிம்மா, 5 மணிக்கு வந்துடுறேன். கரெக்டாக இருக்கு. அண்ணே அண்ணே அண்ணே, அந்த பசங்க என்னைய ரொம்ப டீஸ் பண்றாங்கண்ணே. ஏய் மச்சான், அந்த ஆட்டோக்கு வரேன். அவன் அண்ணன் போல இருக்குடா. ஆமாண்டா மச்சான். எனக்கு கொஞ்சம் காலேஜில் மட்டும் விட்டுறீங்களா ப்ளீஸ்ண்ணே? உட்காருமா. ஆ அண்ணே, நான் உங்களுக்கு ஒன்று கொடுப்பேன், ஆனால் நீங்கள் அதை மறக்காம வாங்கிக்கணும், சரிங்களா? காசெல்லாம் வேணாமா, நான் தான் சொன்னேன்ல. அப்போ மறக்காம இட்லியை சாப்பிட்ருங்க. ஈவினிங் பார்க்கலாம். பாய்ண்ணே. மேம் 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 ஒரு நிமிஷம் மேம். என்னம்மா? மேம் ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டும் 5 to 10 days டைம் வேணும் மேம். சான்சலர் கிட்ட சொல்லி கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கி கொடுங்க மேம். என்ன காவேரிமா, காலேஜுங்கிறது படிக்கிறதுக்காக தான், பணம் பறிக்கிறதுக்காக இல்லை. 10 days என்ன, 15 days எடுத்துக்கோ. நிதானமாக ஃபீஸை பே பண்ணு. ஓகே? தேங்க்ஸ் மேம். ஓகே, ம் பாய். வரேண்ணே. டேய் என்ன மச்சான்? பொண்ணுடா. யாரா? மாமாடா. காதுல வை. டேய் திரு, சொல்லியா மாமா? நித்யா உனக்கு ஃப்ரெண்டு தானடா? ஆமா மாமா. நாளைக்கு அவளுக்கு கல்யாணம். அப்படியா? போய் வாழ்த்து சொல்ல வேண்டாமா? போடா, போய் வாழ்த்து சொல்லிட்டு வா. வாழ்த்து தானே, சொல்லிடுவோம். வாங்க டார்லிங். டேய் எதுக்குடா இந்த டைம்க்கு வந்தீங்க? யாராவது பார்த்துட்டாங்கன்னா என் வாழ்க்கை ஏய் போய்டும். நித்தி குட்டி, உன் புருஷன் நாளைக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் நீ அவனுக்கு சொந்தம். அது வரைக்கும் எங்களுக்கு தான் சொந்தம். என்னங்கடா? ஆமா மச்சி. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? வெளியில வேற ஒரே பனியா இருக்கு. வா உள்ள போயிட்டு பேசுவோம். டேய் விட்றா என்ன. ஆடா வாடிங்கிறேன். பூஜைப்படாம ஏறு. ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி ரொம்ப தான் அழுத்துக்கிற. கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுத்தா வேணான்னு சொல்லக்கூடாது. அடுத்தது நான் தான் மச்சான். தாசில்தார் ஐயாவுக்கு என்னோட தாழ்மையான வணக்கம். உங்க வீட்டுக்கு போய் உங்க பொண்ணுக்கு ஒரு காஸ்ட்லி gift கொடுத்துட்டு வந்தேன். உங்களை வந்து ஆபீஸ்ல பார்க்கலான்னா வர்ற வழியில நீங்களே வந்துட்டீங்க. அப்ப எனக்கு இன்னைக்கு நல்ல நேரம் தான். எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த தப்பான ஃபைல்ல கையெழுத்து போட மாட்டேன். மறுபடியும் அதுக்கு தானே வந்திருக்க. சார், எப்பவுமே ஸ்ட்ரிக்டான தாசில்தாரா இருக்காதீங்க. கொஞ்ச நேரம் ஒரு பொண்ணோட அப்பாவா இருந்து பாருங்க. உங்க மொபைல் வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன். கல்யாண பிஸில அதை பார்க்காம விட்டுட்டீங்க. பரவாயில்ல, நானே காட்டுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே பல பேரோட ஃபர்ஸ்ட் நைட்டு. என் மகளை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச அசிங்கம், நமக்குள்ளே இருந்தா ரகசியம். இது ரகசியமா இருக்கணுமா இல்ல அசிங்கமானுமாங்கிறத நீங்க போடுற இந்த கையெழுத்துல தான் இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி. ஒரே கையெழுத்துல உங்க பொண்ணோட தலையெழுத்தையே மாத்திட்டீங்க. பத்துமா? வீடியோ நான் வியாபாரி தான், துரோகி இல்ல. டெலிட் பண்ணிடுறேன். இதை வச்சு இவங்கிட்ட எத்தனை கையெழுத்து வாங்க வேண்டியிருக்கு. நம்பிட்டான் பாரு கிறுக்கு பையன். காவேரிமா இங்க வா. நீ இன்னும் ஃபீஸ் பே பண்ணல? என்னம்மா, உன்ன மாதிரி நல்லா படிக்கிற பொண்ணுங்களுக்கு இன்னைக்கு ஃபீஸ் பே பண்றதுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் உனக்கு ஃபீஸ் பே பண்றதுக்கு கூட ஒரு நல்ல மனுஷன் முன் வந்திருக்காரு. அவரை போய் நீ மீட் பண்ணனா நிச்சயமா ஃபீஸை கட்டிடுவாரு. நான் அட்ரஸ் தரேன், நீ போய் அவரை பாக்குறியா? மேம், தனியா போய் பார்க்கிறதுக்கு கூச்சமா இருக்கு மேம்.
என்னம்மா இன்னைக்கு கூச்சப்பட்டா குமாஸ்தா வேலை கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு இந்த மானம் மரியாதை இதெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டாங்க தாம்மா. சரி நீ கூச்சப்பட்டுட்ட, அதனால நானே உன் கூட வரேன். தேங்க்ஸ் மேம். நீங்கள் பண்ணுற இந்த உதவியை நான் லைஃப் லாங் கண்டிப்பாக மறக்க மாட்டேன் மேம். என்னடா செல்லம். சரி நீ போ, நீ படிக்கணும்ல, போ, டைம் ஆச்சு. சரிங்க மேம். பாய். நீ சொன்ன இடம் வந்துருச்சுமா. அண்ணே கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிம்மா. அம்மா காவேரி. என்னடா ஆச்சு? அப்பன்ட்ட சொல்லுன்னு சொல்லி மிரட்டினா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவளே அடங்கிட்டா. சூப்பர். நானே வரலான்னு இருந்தேன். என்னம்மா ஃபைல மறந்துட்டு வந்துட்டேன். செம்ம ஃபிகரா இருக்கா? மாமாக்கு புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாட்டிச்சு போல. பரவாயில்லம்மா, வெயிட் பண்றேன். சார் சந்தோஷமா இருந்தீங்களா? உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் என்னோட வேலையே. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா. ஹலோ சார். ஹாய் மேம். என்னோட ஃபைல். ஏமா மேடமே சொல்லிட்டாங்க, அப்புறம் எதுக்கு? நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொன்னீங்க, நேரில் வரணுமா? ஃபோன்லேயே சொல்லிருக்க கூடாது. எவ்வளோ அமௌண்ட் கட்டணும்? 1,50,000 சார். அவ்வளோதானே? நல்லா படிக்கணும் பாப்பா. மேடத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓ வாட்ஸ்அப் நம்பர் என்ன? இல்லை சார், நான் பேசிக் மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன். பேசிக் மாடல் தான் இருக்கா? என்னம் அந்த காலத்தில் படிக்கிற பிள்ளைங்க வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு எத்தனை வச்சிருக்காங்க? பேசிக் மாடல் வச்சிட்டு இருக்க. அங்கிளோட பிரசன்டேஷன் ஐயோ வச்சுக்க. வேணாம் சார், நான் காஸ்ட்லி மொபைல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதுவும் வீட்டுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. நீங்கள் எனக்கு ஃபீஸ் கட்டினதே ரொம்ப பெரிய ஹெல்ப் தான் சார். தேங்க்ஸ் சார். வரேன் சார். தேங்க்ஸ் மேம். இவ்வளோ புக்கு பண்றாள, வழிக்கு வருவாளா? ஆமா, வழிக்கு வரனாலும் விட்டுருவியா? ஃபோன் எடுத்து உள்ள வைங்க சார். காவேரி. ஹாய் அங்கிள். எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நான் காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருந்தேம்மா. ஒரு அழகான பட்டு புடவை பார்த்தேன். ஓ ஞாபகம் வந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்தாம்மா. என்ன மச்சான், இவ கிளவியானாலும் நம்ம மாமா இவ்வளவு விட மாட்டார் போலயே. ஏமா தயங்குற? வாங்கிக்கம்மா. புடி. ஐயோ அங்கிள், எனக்கு புடவையே கட்ட தெரியாது. அதுவும் இல்லாம இவ்ளோ காஸ்ட்லியான புடவை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போனா எங்க அம்மா என்ன வெளுத்து வாங்கிடுவாங்க. இந்தாம்மா வச்சுக்கோ. உங்ககிட்டே இருக்கட்டும். எனக்கு வேண்டாம். சரி அங்கிள், நான் வரேன். தேங்க்ஸ். மாமா இந்த அட்டெம்ப்ட் ஃபெயிலியரா? ஏய் பேசாம மணி என்ன? சிபி சிபி நீ வேணா பாரு. அதெல்லாம் முடியும்டா டேய். ஆச்சு. டேய் என்னடாச்சு? டேய் மச்சான், டேய் என்னடா நெஞ்ச பிடிக்கிற? டேய் என்னடா மச்சான் பேசுடா. டேய் ஏய் தண்ணி குடியா? டேய் மச்சான், டேய் எந்திரா. டேய் என்னடா ஆச்சு? ஏங்க கோட்லாம் போட்டுக்கீங்க, டாக்டர் தான் நீங்க. ஏதா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க. டேய் மச்சான், டேய் சீக்கிரம் வாங்க, வந்து என்னன்னு பாருங்க. டேய் மச்சான், டேய் டேய் ஐயோ பேசி முச்சு இல்லாம கிடக்குறானே. டேய் மச்சான், டேய் டேய் இல்லடா மச்சான். சிபி எந்திரா, எவனாவது ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கடா மச்சான். டேய் ஏங்க அமைக்கே கொண்டுறாதீங்க, வேற ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க. காப்பாத்துங்க ஃபோன் பண்ணு மச்சான், வேடிக்கை பார்த்துட்டு. மச்சி பிரச்சனை இல்ல. ஹலோ. கோவத்துல கூட அழகா இருக்கீங்க. நீங்க சிரிக்கிறது கூட எனக்கு தெரியுது.
I love you. சே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டேடா மச்சான். நாளைக்கு உனக்கு பர்த்டேவா? சொல்லவே இல்ல. அதான் சொல்லிட்டாங்கல்ல, நாளைக்கு நீ தான் சீஃப் கெஸ்ட். ஹாய். ஹாய். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. வா. பேபி ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஏய் போடா. ஏய் சிபி என்னடா Dress எல்லாம் ஆக்கிட்ட? இப்போ நான் எப்படி போறது வீட்டுக்கு? அதுக்கு ஒரு வழி இருக்கு பேபி. ஏய் என்னடா பண்ற? ஏய் சிபி விடுடா. எங்கடா தூக்கிட்டு போற? சிபி விடு சிபி. கூல் பேபி. சொல்றது கேளு. ஏய் லேப்டாப் எங்கடா? ஐயோ மச்சான் ரெடியா இருக்கு மச்சான். பேசாம இந்த நாயை அடிச்சு துரத்திட்டு நம்ம கிட்ட. என்னடா இவன் லோக்கல் சேனல் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். நாளா போனா ஆளி விட்டே அலற விட்டுருவேன். இவெல்லாம் வேஸ்ட் மச்சான். கார்ட்டூனு. பல்லேலக்கா படம் காட்டு. ஏய் நிறுத்தடி, எங்களை அனுப்பிச்சதே அவன் தான். சிபி நம்பலையா? ஐயோ இங்க பாரு. நல்ல பிரிண்ட் தானம்மா, ஏன் இப்படி அழுகுற? சரி சரி போதும், ட்ரெஸ் ஐயோ சிபி என்னடா? வாயில சொன்னா கேட்க மாட்டீங்களே. என்னது அண்ணாவா? சொன்ன கேளுங்கண்ணா. கழட்டிடுறேண்ணா. முட்டா பயலுங்க, இவ்வளவு முரட்டுத்தனமா அடிச்சிருக்கானுங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க? பொண்ணுங்களை பூ மாதிரி ஹேண்டில் பண்ணும். இங்க பாரு செல்லம், எதுக்கு இப்ப அழுகுற? வரும்போது 50 கிலோ இருந்த, போகும்போது 50 கிலோ தான் இருக்க போற. சொல்ல போனா எக்ஸ்ட்ராவா ஒரு 32 கிராம் இருக்கு. என்ன பாக்குற? நான் போட்ட தங்க கொலுசை சொல்றேன். சார், அந்த ரோடு கான்ட்ராக்ட் நமக்கு எப்படியாவது முடிச்சு கொடுங்க சார். உனக்கு பண்ணாம வேற யாருக்கையா பண்ண போறேன்? அப்புறம் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா சார். நம்ம காவேரி புள்ள இருக்கு சார், அனுப்பிச்சு விட்டுட்டுமா? நல்ல புது பிரிண்ட் அனுப்பியா? சரி சார்.
வீட்டுக்கு டைல்ஸ் போட பணம் கேட்டேல்ல, அனுப்பி வச்சிருக்கேன். நான் அனுப்ப வேண்டியதை உனக்கு அனுப்பிட்டேன். நீ எப்போ அனுப்ப போற? வெயிட் பண்ணுங்க சார். எவ்வளோ நாளைக்கு? இன்டர்னல் டெஸ்ட்ல இப்போதான் ஃபெயில் பண்ணி விட்டுருக்கேன். கண்டிப்பா வழிக்கு வருவாங்க. சரி, பார்த்துக்க. ஏய், நான் நல்லா தாண்டி எழுதியிருந்தேன். எப்படி இன்டர்னல்ல ஃபெயில் ஆனேன்னு எனக்கே தெரியல. ஏய், நானும் தாண்டி நல்லா எழுதினேன். அந்த குந்தாணி ப்ரொஃபசர் தான் நம்ம எல்லாரையும் வேணும்னே ஃபெயில் ஆக்கியிருக்கா. எங்க அண்ணன் கிட்ட சொல்லி அவளை என்ன பண்றேன்னு பாரு. ஏய் காவேரி, இன்டர்னல்ல எவ்வளவு மார்க்டி உனக்கு? பாஸ் ஆயிட்டேன்டி. அதை ஏன்டி இவ்ளோ சோகமா சொல்ற? இவ மட்டும் எப்படி பாஸ் ஆனா? ஏய், அந்த மேடம் தான் கால் பண்றாங்க. ஏய், அட்டெண்ட் பண்ணு. சொல்லுங்க மேடம். என்னம்மா சொல்லி வச்ச மாதிரி 5 பேரும் இன்டர்னல் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டீங்க? இல்ல மேடம், நாங்க இன்டர்னல் எக்ஸாம் நல்லா தான் எழுதியிருந்தோம். எப்படி ஃபெயில் ஆனோன்னு தான் எங்களுக்கே தெரியல. சரி, நீ என்ன தனியாவா இருக்க? இல்ல மேடம், நாங்க 5 பேரும் ஒண்ணா தான் இருக்கோம். ஓ, குட் குட். அப்போ எல்லாருக்கும் கேக்குற மாதிரி ஸ்பீக்கர்ல போடேம்மா. சரி மேடம். கண்ணுகளா, எனக்கு தெரிஞ்ச சில அதிகாரிகள் ஒரு சில நல்ல விஷயங்களை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு காலேஜ் பொண்ணுங்களை எதிர்பார்க்கறாங்க. நான் இது வரைக்கும் அந்த லெவலுக்கு இறங்கி போனதில்லை. ஆனா உங்க ஃபியூச்சரை பத்தி நினைக்க வேணாமா? அது நல்லா இருக்கணும்ல. இப்போ என்னால் இவ்வளோதாம்மா சொல்ல முடியும். நீங்க காலேஜ் பொண்ணுங்க, நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நினைச்சா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? எங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியும் மேடம்? நாங்களே சின்ன பொண்ணுங்க. சின்ன பொண்ணுங்க தாம்மா ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்குன்னு சும்மா பண்ண போறதில்ல, பெரிய லெவல்ல ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும். இந்த விஷயம் வெளியே தெரிய வாய்ப்பே இல்லம்மா. இல்ல மேடம், இதுல எங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. கண்ணுகளா, ப்ரொஃபசர் நான் சொல்றேன், வாய்ப்புங்கிறது ஒரு தடவை தாம்மா கதவை தட்டும். அந்த கதவை திறக்கிறதும் திறக்காததும் நம்மளுடைய சாமர்த்தியம். அப்புறம் இந்த விஷயத்துல இஷ்டம் இல்லை அப்படின்னா இதை அடியோட மறந்துடுங்க. வெளியே தெரியக்கூடாது. அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, வெளியே தெரிஞ்சா உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். மேடம், எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பொண்ணு இருக்கா, அவளையும் சேர்த்துக்க முடியுமா? அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவோமா? யாருன்னு சொல்லு. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், பேரு நந்தினி. என்ன பாக்குறீங்க? உங்க பொண்ணுதான். அவளை கன்வின்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எங்க கிட்ட பேசுங்க. ஓ பொண்ணுன்னு சொன்னதும் உனக்கு எரியுது இல்ல? இத கேட்டா எங்களை பெத்தவங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். இது சம்பந்தமா இன்னொரு வாட்டி பேசின உனக்கு மரியாதை கெட்டுரும். ஏய், போனை கட் பண்ணிட்டாடி. இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ப்ரொஃபசர் அம்மா ஸ்தானத்துல இருக்க வேண்டியவ நம்மள இப்படி கன்வின்ஸ் பண்றா? இவள சும்மா விடக்கூடாது. கண்ணுகளா, எனக்கு தெரிஞ்ச சில அதிகாரிகள் காலேஜ் பொண்ணுங்களை எதிர்பார்க்கறாங்க. எங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியும் மேடம்? மதுரையில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியும் கண்ணகி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த ஆடியோ ஒன்று வெளியாகி தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவிகளை நல்வழிப்படுத்தும் ஆசிரியையே இவ்வாறு நடந்து கொண்ட விவகாரம் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. கல்லூரி மாணவிகள் 5 பேரை தவறான பாதைக்கு அழைத்து செல்ல முயன்ற பேராசிரியர் கண்ணகியின் பேச்சு வைரலானதை தொடர்ந்து காவல்துறையினர் அவரை கைது செய்ய தீவிரம் காட்டி வந்தனர். இந்நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு காவல்துறையினர் கண்ணகியை கைது செய்தனர். அந்த ஃபோன் யாருக்கு வந்தது? எனக்கு தான் சார் வந்துச்சு. ஃபோன் வந்தா நீங்களே வைரல் ஆக்கிடுவீங்களா? மேனேஜ்மெண்ட்டை சொல்ல மாட்டீங்க? நாங்களாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டோமா? சார், கோர்ட்ல இந்த கேஸோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன சார்? அந்த அம்மா கோர்ட்ல பெயில் மூவ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு பெயில் கிடைச்சிரும் சார். ஏன்னா கோர்ட்ல ஆடியோ எவிடன்ஸ் எல்லாம் உண்மையா பொய்யான்னு ப்ரூவ் பண்ண முடியாது சார். சத்தியமா அந்த மேடம் தான் சார் கால் பண்ணாங்க. அவங்க போன்ல பேசினதை தான் ரெக்கார்ட் பண்ணோம். நாங்க ஏன் சார் பொய் சொல்ல போறோம்? கோர்ட்ல வெறும் ஆடியோ எவிடன்ஸ் வச்சு உண்மையா பொய்யாங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அப்போ வீடியோ எவிடன்ஸா இருந்தா அவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா சார்? நிச்சயமா. இது மட்டும் வீடியோ எவிடன்ஸா இருந்தா செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் சொல்லி 10 years பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துடலாம். டேய், நான் எப்படி போடுறேன் பாரு.
கோலு இப்ப வாடா இந்த கேம் வாடா. ஹே எவ்வளோ நேரம்டா நீங்களே விளையாடுவீங்க? மச்சான் இன்னைக்கு நான் விளையாடுறேன்டா. போடா ஓப்பனிங்க நான் தான்டா. ஐயோ ஷார்ட்ஸ் போட்டு வந்து கொல்றாளே. லேப் எடுத்துட்டு வா, அந்த மாதிரி படம் பார்க்கலாம். என்னடா ஏந்திருக்க? டேய் மொரட்டுத்தனமா பண்ணாதடா. என்னடா பையன் ரொம்ப கதறா. பயங்கர இருக்கான் போலடா பையன். அங்க கோல் போடுறான். வா 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 வா. டேய் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? என்னன்னு பாடுறான். அருண் ஐயோ காயத்ரி. அருண் Which carry blood away from the heart. The heart has 4 chambers. The right atrium receives blood from the veins and... டேய் அருண். ஐயோ காயத்ரி. ஐயோ காயத்ரி போன் எங்கே? காயத்ரி போனை சைலண்ட்ல போட மாட்டியா? சாரி மேம். அருண் காயத்ரி லேப்ல இருக்கிற எல்லா எவிடன்ஸும் உனக்கு அனுப்பியிருக்கேன். இவங்களை தப்பிக்க விட்டுறாதே. திறக்க மாட்டான். டேய் வாடா என்னன்னு பாப்போம். என்னாச்சு? டேய் என்னாச்சு? கதை திறக்க மாட்டான்டா. டேய் அருண் அருண் என்னாச்சுடா? டேய் அவளை பாறா. டேய் மச்சான் அருண். டேய் காடி துடிப்பே இல்லடா. டேய் அருண் வாயில ரத்தமா இருக்குடா. இது குத்திட்டாடா. டேய் எந்திரி. செத்து கிடக்குறானே அவன். டேய் செத்த சனியை நம்மளை பத்தி எல்லாத்தையும் அனுப்பி வச்சிட்டு செத்துருக்காடா. என்னடா சொல்ற? என்ன போச்சு எல்லா எவிடன்ஸ் போயிடுச்சா? பிளான் பண்ணி தான்டா வந்திருக்கா அவ. டேய் கூட படிக்கிறவ தானே? ஆமா மச்சான். மச்சான் இவ தான்டா அடுத்த இன்வெஸ்ட்மென்ட்.